வெல்கம் டு ஆர்எஸ் ஹெல்தி கிச்சன். இது மாதிரி நம்மக்கிட்ட ஒரு துணி பேக் இருந்தால் போதுங்க, வெஜிடபிளுக்கு ஒரு சூப்பரான ஆர்கனைசர் செய்யலாம். அது எப்படின்றது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது கூடயே சிம்பிளான ஒரு காரக்குழம்பு, அதாவது வாழைக்காய் வச்சு ஒரு காரக்குழம்புங்க. எந்த வித மசாலாவும் எதுவுமே அரைக்க வேணாங்க, சிம்பிளாக நம்ம செஞ்சலாம். அது எப்படின்றது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பாருங்கள். முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணிங்கன்னா என் வீடியோஸ்லாம் உங்கள் வீடு தெரிய வருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி நம்ம வாழைக்காய் கட் பண்ணும்போது நமக்கு வாழைக்காய் வந்து முழுமையாக யூஸ் பண்ணாமல் பாதி யூஸ் பண்ணிவிட்டு பாதி வைப்போம். சில டைம் இந்த மாதிரி வைக்கும் போது மேலில் அந்த மேல் பக்கம் இருக்குது இல்லையா, அது கருமையாக ஆகிடும். அதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா. அதாவது இது மாதிரி நம்ம தண்ணி கேன் நம்ம வச்சுருப்போம் இல்லையா, அந்த தண்ணி கேன் மூடி இருந்தால் போதுங்க. இது மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது மாதிரி வைக்கும்போது நமக்கு அது மேலே கருப்பாகவும் ஆகாது. ஃப்ரிட்ஜில் நம்ம இதே மாதிரி வச்சிடலாங்க. நீங்கள் யூஸ் பண்ணும்போது மேலே இருக்க பாகத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பாகம் கீழே நமக்கு சேஃப்டி இருக்கிறதுனால நம்ம அது மாதிரி மூடி வைக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி இப்போது தீபாவளிக்கு ஸ்வீட் பாக்ஸ் நிறைய வந்திருக்கும். அதை நீங்கள் தூக்கி போடாதீங்க. தூக்கி போடாமல் இது மாதிரி ரப்பர் பேண்டு உங்ககிட்ட நிறைய இருந்துச்சுன்னா இது மாதிரி போட்டுக்கோங்க. லேயராக இது மாதிரி நான் எப்படி போடுறோன்னா அது மாதிரி போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுல நமக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்குது. கொஞ்சம் லூஸாக இருக்கிற ரப்பர் பேண்டாக இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதால இழுத்து பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதுங்க. இது மாதிரி நம்ம எத்தனை ரப்பர் பேண்ட் இருக்கோ அது மாதிரி நம்ம லேயராக இது மாதிரி போட்டுக்கலாம். இது மாதிரி நம்ம போட்டுட்டு நம்ம எதுக்கு இதை யூஸ் பண்ண போகிறோன்றத பாருங்கள். ஃபஸ்ட்டு இது மாதிரி எல்லாம் போட்டாச்சு. போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ கிட்ட போட முடியும் அது மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நடுவில் ஒரே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட இன்னொன்று இருந்தாலும் 2 கூட நீங்கள் போட்டுக்கலாங்க. நமக்கு நிறைய லேயராக நம்ம ஒரு அரையாக நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இதுக்கு எதுக்குன்னா, நம்ம நெயில் பாலிஷோ இல்லைன்னா ஒரு கம்மலோ ஏதாவது இது மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுருப்போம். இது மாதிரி நம்ம போட்டு வைக்கும்போது எடுக்கிறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நம்ம இது மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னும் போது இதில் நம்ம ஒன்றா நம்ம வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நெயில் பாலிஷ் எல்லாம் ஒன்றா நம்ம வச்சுக்கலாம். இது ஐலைனர் அது மாதிரி இது மாதிரி வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணலாங்க. இப்போ கம்மல்லாம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற கம்மலை நம்ம அப்படியே தான் போட்டு வச்சுருப்போம். அதுக்கு இது மாதிரி அவங்க ட்ரெஸ் வாங்கும்போது இது மாதிரி நமக்கு ஸ்பாஞ்சு மாதிரிலாம் கிடைக்கும். இது மாதிரி இருந்துச்சுன்னா சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதில் நம்ம அந்த கம்மலை இது மாதிரி குத்தி வச்சுக்கலாம். இது டெய்லி யூஸ் பண்ணும்போது இது மாதிரி குத்தி வச்சுட்டு நம்ம எங்கே நம்ம கண்ணாடி பக்கத்தில் வச்சுக்கிட்டு போது எடுத்து யூஸ் பண்ணிட்டு திருப்பி நம்ம வெளியில் போயிட்டு வந்துட்டு திருப்பி அதில் நம்ம குத்தி வச்சுக்கலாங்க. நமக்கு கீழேவும் மிஸ் ஆகாது. உங்கள் வீட்டில் காலேஜ் போகிற பசங்க இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு வச்சுட்டா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி டிஷ்யூ பேப்பர் நம்ம வாங்கிடுவோம். வாங்கிட்டு இது மாதிரி தான் கவரில் இருக்கும். இதுக்கு ஒரு பாக்ஸ் நம்ம ரெடி பண்ணணும். இல்லைன்னா நம்ம கடையில் வாங்குவோம். இது தீபாவளிக்கு எனக்கு ஒரு சாக்லேட் வந்த பாக்ஸ் தாங்க இது. இது நம்ம இதில் போட்டு வைக்கலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் நமக்கு இது மாதிரி ஹோல் இருக்குது. ஃபஸ்ட்டே பசங்க என்ன பண்ணாங்கன்னா அதை கட் பண்ணிட்டாங்க சாக்லேட் அதுலேருந்து எடுக்கிறதுக்காக. அதனால நானும் இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இந்த டிஷ்யூ பேப்பரை நம்ம கவர்லேருந்து நான் எடுக்கலைங்க. அந்த கவர் அப்படியே இருக்குது. அதில் மெயினில் அதாவது மேலே ஒண்டி கொஞ்சமாக நான் சதுரமாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அதை உள்ள நம்ம போட்டுக்கலாம். அந்த கவரோடையே போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது மாதிரி நம்ம உள்ளே போட்டுட்டு அந்த கேப் வர இடத்துல நம்ம அந்த கட் பண்ணது கரெக்டாக வர மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி எடுத்துகிட்டு நம்ம அதை க்ளோஸ் பண்ணிப்போம். இப்போது இதுலேருந்து நம்ம தேவையானதை ஒன்றா பொறுமையாக எடுத்துக்கலாங்க. இது ரொம்ப ஃபுல்லாக இருக்கிறதால எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஒரு 2-3 தடவை எடுத்துட்டப்போ நமக்கு கரெக்டாக ஈஸியாக வந்துடுங்க. கண்டிப்பாக இது மாதிரி பாக்ஸ் உங்களுக்கு கிடச்சின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி பாக்ஸ் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. வேறு ஏதாவது நமக்கு இதே மாதிரி சதுரமாக பாக்ஸ் இருந்தாலும் அதையும் நம்ம கட் பண்ணி இது மாதிரி யூஸ் பண்ணலாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மஷ்ரூம் வாங்குவோம். மஷ்ரூம் வாங்கும்போது இந்த ஒரு ட்ரே மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். இதை நம்ம தூக்கி தான் போடுவோம். இதோட சூப்பரான ஒரு பாக்ஸ் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இது மாதிரி டேப் எடுத்துக்கோங்க. என்கிட்ட இந்த பிளாக் கலர் டேப் தான் இருந்துச்சு. உங்ககிட்ட இது மாதிரி வெள்ளை கலரில் நமக்கு இருக்கும், அதாவது துணி டேப் மாதிரி இருக்கும். அது மாதிரி இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் இதில் ஒட்டிக்கிறேன். பாதியும் கீழேயும் பாதி மேலேயும் இது மாதிரி நீங்கள் ஒட்டிக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்காக 2-3 தடவை நல்லா நிறைய டேப் போட்டு இது மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போது இதை கட் பண்ணிக்கிறேன். நான் இந்த டேப்பை கட் பண்ணி எடுத்துடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அழகான ஒரு பாக்ஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு தெரியுது என்ன அழகாக நமக்கு ரெடி ஆயிருக்கு. இதில் நம்ம முட்டை ஸ்டோர் பண்ணிக்கலாம், மருந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம், நம்மளோட கம்மல் அதாவது எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. நம்ம இஷ்டம் தான், நம்ம எப்படி நம்ம அதை யூஸ் பண்ணுறோன்றது தான். நான் இன்றைக்கி வந்து முட்டையை ஸ்டோர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி நம்மக்கிட்ட மூடி, அதாவது பாட்டில் மூடி இருக்குல்ல, நம்ம தண்ணி பாட்டிலோ ஜூஸ் பாட்டிலோ இருக்க மேல் மூடியை நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இது மாதிரி ஒன்று ஒன்றா வச்சுட்டு இதெல்லாம் முட்டையை அடுக்கி வச்சுக்கலாங்க. இது மாதிரி அடுக்கி வச்சுட்டு, அதாவது இதில் 6 முட்டை வைக்கிற மாதிரி வருது. நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே அப்படியே எடுத்து வைக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணோன்னா கரெக்டாகவும் இருக்குங்க. இது உங்களுக்கு திறந்துடும் உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா ஒரு ரப்பர் பேண்ட் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது நம்ம அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது நல்லா சேஃப்டியாக இருக்கும். இதுக்காக நம்ம வந்து முட்டை போடுற ஒரு பாக்ஸ் வாங்கணும் அப்படின்ற அவசியமாக இல்லைங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதில் வந்து மருந்து, ஆயின்மெண்ட்டு எல்லாமே நம்ம போட்டு வச்சுக்கலாம். போட்டுட்டு நம்ம ரப்பர் பேண்ட் போட்டு எங்கேயாவது வெளியே போனால் கூட நம்ம எடுத்துகிட்டு போகலாங்க. இது ஒரு நமக்கு ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் மாதிரியே நமக்கு சூப்பராக நமக்கு யூஸாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, அழகான ஒரு பாக்ஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம தூக்கி தான் போடுவோம். இது மாதிரி நம்ம ரீயூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம துணி பேகு ஏதாவது ஒரு ஷாப்பிங்லேயோ இல்லைன்னா ஏதாவது நம்ம ஸ்கேன் எடுக்கும் போதோ நமக்கு இது மாதிரி துணி பேகை பெருசாக கொடுப்பாங்க. உங்களுக்கு பெருசாக இருந்தால் நீங்கள் 3 லேயராக நீங்கள் நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதா 2 லேயர் தாங்க பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு ஒரு அளவு எடுத்துக்கோங்க. அளவு எடுத்துட்டு இப்போ நான் பேனலில் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இதை நம்ம வந்து அப்படியே நம்ம மடிக்க போகிறோம். நான் எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள். அது மாதிரி மடிச்சுக்கோங்க. இது கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதால 2 லேயர் தாங்க வந்திருக்கு. கொஞ்சம் பெரிய பேக்காக தான் நான் பண்ணுற மாதிரி 3 லேயராக பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதையும் நான் உள்ள இந்த மாதிரி எப்படி இழுக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி இழுத்துட்டு நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 2 நமக்கு அரை மாதிரி கிடைக்கும். இந்த பாருங்க, இது ஒரு லேயர் மாதிரி இருக்குது. இது ஒரு அரை, அந்த பக்கத்தில் இன்னொரு அரை மாதிரி நமக்கு பாக்ஸ் மாதிரி கிடைக்குது பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா? இது ஒரு அரை, அங்கே ஒரு அரை இருக்குது பாருங்கள், இங்கேயும் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஒட்டிக்கலாம். உங்கள்கிட்ட தையல் மிஷின் தான் தைக்கவும் செய்யலாங்க. ஒட்டும் போது நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். நான் வந்து நம்ம ஈஸியாக ஒட்டுற மாதிரி நான் வந்து இந்த கம் எடுத்துக்கிறேங்க. இப்போது இந்த முனையில் இருக்க பாருங்கள், இந்த பக்கமும் அதே மாதிரி அந்த முனையில் இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா? 2 பக்கமும் இது மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். இது நல்லா அது நமக்கு ஒட்டும். இது ஃபெவிக்விக்கு, அதனால் நல்லா ஒட்டுங்க. இது மாதிரி நீங்கள் ஒட்டிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஃபெவி பாண்ட் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், அதுவும் நமக்கு நல்லா ஒட்டும். அப்படி இல்லைன்னா நீங்கள் தைக்கணும் அப்படின்னா கூட நல்லா தைச்சிக்கலாங்க. இதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நமக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், நான் 2 பக்கமும் நல்லா ஒட்டிட்டேன். நான் வந்து ஒரு 4 லேயரை நான் பண்ணுறதால நடுவுலையும் நான் வந்து ஒட்டிக்கிறேங்க. உங்களுக்கு எத்தனை லேயர் வேணுமோ அது மாதிரி நீங்கள் ஒட்டிக்கோங்க. நீங்கள் இதே கொஞ்சம் பேக் பெருசாக இருக்கும் போது நமக்கு நல்லா வந்து 3, 4, 6 லேயராக நமக்கு கிடைக்கும். இது சின்ன பேகுன்றதால எனக்கு வந்து 2 லேயரை தான் நான் மடித்து நான் போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க, நமக்கு இப்போ நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா? நான் அதில் வந்து முள்ளங்கி வச்சுருக்கேன். இந்த பக்கத்தில் ஒரு 1/4 கிலோ கோவக்காய், இந்த பக்கத்தில் பீன்ஸ் வச்சுருக்கேங்க. நம்ம எப்படி அதை ஸ்டோர் பண்ணுறோன்னா நீங்கள் எப்படி வேணால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேகு. இதில் வந்து நான் கொத்தமல்லி, கருவேப்பிலையும் வச்சுருக்கேன். இது மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜில் கீழே இருக்க அந்த ட்ரேயில் வைக்கும் போது நமக்கு இடமும் நம்ம நல்லா சேவ் ஆகும். இது மாதிரி ஒரு 2-3 தடவை நம்ம செஞ்சு வச்சுட்டோம் போது நம்ம மேலே கூட வைக்கலாங்க. கடையில் வந்து ஆர்கனைசர் வாங்கணுன்ற அவசியமும் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான திக்கான ஒரு வாழைக்காய் காரக்குழம்பு தான் பண்ண போகிறோம். அதுக்கு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கறி லீவ்ஸும் பூண்டும் கொஞ்சம் இடித்து சேர்த்துருக்கேங்க. இதில் நீங்கள் வெந்தயம் இருந்தாலும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா அது பொரிஞ்சு வந்துடுச்சு. இந்த சமயத்தில் ஒரு 2 வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸ் வெங்காயம் தாங்க இது. நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இன்னும் நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது நல்லா அது வதங்கி வரட்டும். இது வதங்குற சமயத்தில் நான் வந்து ஒரு 3 தக்காளியை அரைச்சி எடுத்துக்கிறேங்க. நமக்கு அரைச்சி நம்ம சேர்க்கும் போது திக்னஸ் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்களும் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் காரக்குழம்பு செய்யும் போது அரைச்சி சேர்த்து பாருங்கள். இதுக்கு தேவையான உப்பு, கல் உப்பு சேர்க்குறதால நான் அளவு எதுவும் இல்லைங்க. நீங்கள் வந்து சால்ட், அதாவது தூள் உப்பு சேர்க்கும் போது ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன். இது வீட்டில் அரைச்ச மிளகாய் தூளுங்க, அதாவது தனியா
மிளகாய் சேர்த்து அரைச்சது. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா அது கலந்துக்கலாம். இது எண்ணெயிலே நம்ம கலக்கும் போது நமக்கு கலர் நல்லா கிடைக்கும். அதுக்கு தான் நான் எண்ணெயிலே சேர்த்து நல்லா அதை வதக்கிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3 தக்காளியை அரைச்சி நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்களேன், உங்களுக்கு பார்க்கும்போதே நமக்கு நல்லா கிரேவி சூப்பராக இருக்குது. இப்போ இது நல்லா கலந்துக்கலாம். நான் வந்து ஒரு கோலிவுட் சைஸ்க்கு புளியை கொஞ்சம் தண்ணியாகவே நான் கரைச்சி எடுத்திருக்கேன். நம்ம இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் புளியை ஃபஸ்ட்டே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். ஒன்று காயெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம புளியை சேர்த்து காயும் போட்டு வேக வைக்கணும். அப்படி இல்லைன்னும் போது காயெல்லாம் நல்லா வெந்ததும் லாஸ்ட்டில் நம்ம புளி ஊற்றி கொதிக்க வைக்கணுங்க. இந்த நடுப்புற நீங்கள் அதாவது காய் ஒன்றும் பாதி வெந்தும் போது நீங்கள் புளி ஊற்றுனீங்கன்னா காயும் வேகாது, புளியோட வாசனையும் போகாது. இப்போ பார்த்தீங்கன்னா வாழைக்காய் நான் இதை சதுரமாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். நமக்கு வாழைக்காய் கருத்துரும் இல்லையா, அதனால தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததும் நான் ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி நீங்கள் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. நமக்கு நல்லா வெந்து நமக்கு திக்னஸாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தண்ணியாக இருக்குது. நீங்கள் ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு பாருங்கள், நல்லா வெந்து நமக்கு திக்காக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது. நம்ம ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாங்க. ஏன்னா வாழைக்காய் நமக்கு சீக்கிரமாக வெந்துடும். ஏன்னா வெங்காயம் தக்காளி நம்ம வதக்கிட்டோம் இல்லையா, அதனால நமக்கு அதுவும் சீக்கிரமாக வெந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. உங்களுக்கு தெரியுதா என்ன நமக்கு அழகா திக்காக கிடச்சிருக்கு பாருங்க. இது இன்னும் நமக்கு ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி நமக்கு திக்னஸ் வேணும் அப்படின்னும் போது மிளகுத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. வாழைக்காவும் நல்லா வெந்து வந்திருக்கு. இதில் லாஸ்ட்டு நம்ம மிளகுத்தூள் சேர்க்கும் போது நமக்கு திக்னஸ் தானாகவே கிடச்சிருங்க. எந்த ரெசிபியாக இருந்தாலும் நீங்கள் மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்க்கும் போது நமக்கு திக்னஸ் வரும். இப்போ நான் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு கறி லீவ்ஸும் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும் கொதிக்கும் போது சேர்க்கும் போது. அவ்வளோதாங்க, நமக்கு ஒரு சூப்பரான காரக்குழம்பு, வாழைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா வாசனையாக இருக்குதுங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இன்றைக்கி சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே லைக் பட்டன் இருக்குங்க, அதையும் லைக் போட்டுட்டு பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.